வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றிக்கு ஆதரவாக வாதாட அஞ்சலி முற்படுறாங்க. அபிராமி எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. இவளுக்கு நம்ம வெற்றியை பற்றி என்ன தெரியும், இவ இதுக்காக வாதாடுறா அப்படின்னு சண்டை போட நேரம் தான் நம்ம ஈஸ்வரமூர்த்தி வாயை மூடுங்க. எந்த வக்கீலும் தான் நம்ம வெற்றிக்கு ஆதரவாக வாதாட வரலை. இப்போ அஞ்சலி புத்திசாலி, அவள் வாதாடி கண்டிப்பாக வெற்றியை வெளியெடுத்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் வாயை மூடுங்க அப்படின்னு அந்த இடத்துல அடைச்சிறாங்க. அதோட நம்ம அஞ்சலி எல்லாத்திட்டையும் நல்லாவே அவங்க வேலைக்காரங்க எல்லாம் நம்ம திவ்யா வீட்டில் வேலை பார்க்கவங்க எல்லாம் இந்த வெற்றி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்ப நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைம்மா, ரூமை விட்டு அவர் வந்தார், அதை பார்த்தோம். பின்னாடியே நம்ம திவ்யா துணி எல்லாம் கலைஞ்சி போய் வந்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேரில் ஒன்றும் பார்க்கல, அவள் வந்ததை வச்சு சொல்கிறீங்க. அவள் ஏற்கனவே இப்படி ஒரு ஏமாத்த பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. ஏற்கனவே வரதட்சணை கொடுமை ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் போடுறதுக்கு இவ தான் ஆளை செட் பண்ணி எல்லாம் எங்கள் அக்காவை மாட்டி விட பார்த்தா. அப்படி இருக்க நேரம் இதுவும் ட்ராமாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அஞ்சலி போட்டு உடைச்சி நம்ம வெற்றியை காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்க. திவ்யாவுக்கு அப்படியே ஒரு நாமத்தை போட்டு தள்ளிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே திவ்யா செய்த பிரார்த்தனம் வெட்ட வெளிச்சமாகுது. நம்ம வெற்றி விடுதலையாகி வராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரமூர்த்தி நம்ம வச்சுக்கிட்ட என்னை மன்னிச்சிருப்பா, நானும் எவ்வளவோ வக்கீல போய் பார்த்தேன், ஒருத்தருமே வாதாட வரலை, என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வக்கீல் அசோசியேஷனில் பேசி இந்த கேஸுக்கு யாரும் வாதாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படி இருக்க நேரம் இனி வாதாட வாய்ப்பே இல்லை. வக்கீல் வாதாடாமல் எந்த கோர்ட்டில் கேஸ் எப்படி ஜெயிக்க போகிறது, ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல என்னை மன்னிச்சிருப்பா, ஒரு அப்பாவா என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கப்பா என் துளசியை காணலை அப்படின்னு கேட்க நேரம் தான், ஏண்டா நாங்களே இங்கே ஒன்று இந்த குலத்தில் பார்த்து வருத்தத்தில் இருக்கோம், நீ துளசியை இந்த நேரத்துலையும் போய் தேடுறியாடா, அவள் வந்தால் மட்டும் ஒன்று எப்படிடா நீ வெளியே வருவ அப்படின்னு அந்த இடத்துல அபிராமி சும்மா காண்டா கத்துறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான் அவள் எப்படி இங்கே வருவா, அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்து இந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? திவ்யா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்கெல்லாம் வாரிசு இதாட்டு நீ ஒரே மருமகனாட்டு நீ அந்த வீட்டில் இருந்திருப்ப. அப்படி எல்லாமே கிடைச்சிருக்கோம், அரசியல் எதிர்காலமும் நம்ம வீட்டுக்கு அப்படி இருந்திருக்கோம், எல்லாத்தையும் கெடுத்தது இந்த துளசி தானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே இனி பேசுனது போதும் வாங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம வெற்றியை கோர்ட்டுக்குள்ளே. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலியும் துளசியும் ஓடி வராங்க. எங்கே வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஈஸ்வரமூர்த்தி எல்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் அபிராமி இப்போ இவங்களெல்லாம் யார் இங்கே வர சொன்னா, எதுக்காக என் பையனை இந்த குளத்தில் பார்க்கணுன்னு வந்திருக்கா அப்படின்னு நம்ம துளசியையும் அஞ்சலியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் கோர்ட்டில் அந்த கேஸ் சொல்கிறாங்க, இப்படி திவ்யாவை கெடுத்தது இந்த வெற்றி தானா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம வெற்றி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணவே இல்லை, அப்போ எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன அந்த திவ்யா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவள் ஃபோன் பண்ணுனா, இப்போவே எனக்கு நீ வராட்டுனா நான் இறந்துருவேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்போ தான் நான் சரி அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன், மற்றபடி நான் அவளை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இல்லை, இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. திவ்யா வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்க 2 பேர்த்தையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஆமாம் இவன் வந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் திவ்யா துணியெல்லாம் கலைஞ்சு போய் இப்படி அழுது என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு எங்கிட்ட புலம்பி அழுதாங்க. இவன் தான் போனான், இவன் தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க அஞ்சலி. சார் அப்படின்னு ஜட்ஜியை கூப்பிட்றாங்க. என்னம்மா என்ன விஷயம்னா, இவங்களுக்காக எங்கள் மாமாவுக்காக நான் வாதாட வரேன். என்னம்மா நீ வாதாடுற அப்படின்னு கேட்குறேன். சரி தாராளமாக வாதாடிக்கோ, இங்கே தான் வக்கீல் ஒன்று அவங்க யாருக்கும் வாதாட வரலையே, நீ வாதாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இந்த அஞ்சலிக்கு என்ன தெரியும், இவா எதுக்காக இப்போ போய் வாதாடா வெற்றிக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அபிராமி கேட்க நேரம் வாயை மூட, ஒருத்தர் கூட வக்கீல் இதை வாதாட வரலை, இப்போ அஞ்சலியாவது வாதாடி நம்ம பையனை வெளியே கொண்டு வந்தால் சந்தோஷம் தானே, வாதாடட்டுமே. அஞ்சலி பயங்கரமான புத்திசாலி, கண்டிப்பாக அவள் வெளியே எடுத்துருவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம அஞ்சலி வாதாடுறாங்க. இந்த பாருங்க, ஏன் இந்த
திவ்யா வந்து ஏற்கனவே ஒருக்கா எங்கள் அக்காவை இந்த வீட்டில் எல்லாத்தையும் வரதட்சணை கொடுமையில் கொடுமைப்படுத்தாங்கன்னு அவள் சிக்க வச்சு பிளான் பண்ணி ஒருத்தங்களை வச்சு செட் பண்ணா. அதுக்குள்ளே எவிடன்ஸ் என் அக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க. அடுத்தபடியாக வேலைக்காரங்களை கூடாங்க திவ்யா வீட்டில் வேலை பார்க்கவங்கள இந்த பாருங்கம்மா நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா எங்கள் மாமா வந்து அந்த திவ்யாவை வந்து கெடுத்ததா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் பார்க்கலங்க. ஆனால் அவங்க ரூமில் வந்தாங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் திவ்யா இப்படியே அழுது புறம்பி வந்தாங்க. ஏன் வரதட்சணை கொடுமைக்கு இப்படி ஒரு ட்ராமா போட்டவங்க இதையும் ஏன் ட்ராமாவாக பண்ணக்கூடாது, ட்ராமாவாக செய்யலாமா, இது ஏற்கனவே அவளுக்கு பழகுன விஷயம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாருமே ஆடி போகிறாங்க. ஆமாம் இந்த அஞ்சலி சொல்லுறதுல நியாயம் இருக்குது, இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம யாருமே பார்க்கல, கண்ணால் பார்த்த சாட்சி இல்லை. இது வந்து அவங்க வெளியே வந்ததை பார்த்து தான் இந்த திவ்யா சொல்லுறதை வச்சு நம்ப முடியாது. ஏற்கனவே இவ இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணுனனால அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட வந்து நம்ம இந்த இது விஷயத்தில் இந்த திவ்யா வந்தால் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு வந்து திவ்யாவை வந்து கூப்பிட்றாங்க. திவ்யா வந்ததோட கொஸ்டினை கேட்டு மடக்கி பிடிச்சிறாங்க அஞ்சலி. அதோட வந்து வெற்றி தரப்புலேயே வந்து அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து முடிவாகிறது. நம்ம வெற்றியை வந்து அஞ்சலி வந்து மீட்டு கொண்டு வராங்க.